ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம ஆர்த்திக் தாவோட ஸ்டோரிய கன்டின்யூ பண்ணலாம். போன பாட்டுல பார்த்திருப்போம். ஆர்த்தித்தோட ஃப்ரெண்டு பொண்ணு கூட சண்டை போடுறதுக்காக ஒரு கேங் வந்திருப்பாங்க. அந்த கேங்க கூட்டு வந்தது ஆர்த்தித்தோட எக்ஸு. அந்த பிளேஸில் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தாவோ போயிருப்பான். தாவோவை பார்த்ததுமே அந்த ஆர்த்தித்தோட எக்ஸ் சொல்லியிருப்பா, "இவனை விட்டுறாதீங்க, இவனையும் சேர்த்து காலி பண்ணிடுங்க" அப்படின்ற மாதிரி சொன்னதும் அந்த கேங் அப்போ தான் பார்க்கும். அந்த கேங்கில் இருந்த ஒரு சில பேர் வந்து இவனை பார்த்ததும் மெயினால ஒருத்தன் இருப்பான். அவன் தாவோவை பார்த்ததுமே ரொம்ப பயந்து போயிருந்திருப்பான். அதுக்கப்புறமா அந்த பிளேஸில் இவங்க 2 பேரும் சேர்ந்து தாவாவும் ஆர்த்தித்தோட ஃப்ரெண்டும் சேர்ந்து சண்டை போட்டு அவங்கள அடித்து அங்கேருந்து அமுச்சு வச்சுருப்பாங்க. போலீஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறமா தான் ஆர்த்தித்தோட ரூமில் தானே தாவோ தங்கியிருப்பான். ஆர்த்தித்தோட ஃப்ரெண்டு வந்து தாவோவை கூப்பிட்டு போயிட்டு அந்த ரூமில் வச்சு அவனுக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பார்க்குறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஆர்த்தித் அந்த பிளேஸுக்கு வருவான். வந்து பார்த்தா அவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். என்னென்னா தாவோவோட கையில் காலில் எல்லாம் ரொம்ப அடிபட்டிருக்கும். அவனோட பாடியில் நிறைய காயம் இருக்குமா. இதை பார்த்ததும் ரொம்ப கோவப்படுவான். "என்னாச்சு, எதனால் இப்படி ஆச்சு?" அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவனோட ஃப்ரெண்டு கிட்ட தான் கோவப்பட்டு கேட்பான், "என்னாச்சு, எதனால், இது எப்படி?" அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து சாரி கேட்பா. "சாரி ஆர்த்தித், என்னால் தான் இப்படி ஆயிடுச்சு. என் கூட சண்டை போடுறதுக்காக தான் அந்த கேங் வந்தாங்க. என் கூட தான் பிரச்சனை பண்ணாங்க. என்னை காப்பாற்றுறதுக்காக இந்த க்யூட் பாய் சோட்டி வந்திருந்தான். அவன் எனக்காக சண்டை போட்டான். அதனால தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. தாவோ வந்து ரொம்ப வீக்கான பையனெல்லாம் இல்ல. அவன் நல்லாவே சண்டை போட்டான்" அப்படின்ற மாரி பேசும்போது, ஆனா இது எதுவுமே ஆர்த்தித்தோட காதுல விழாது. ஆர்த்தித்தோட கவனம் எல்லாம் தாவோவோட கால்லயும், கையிலயும் இருக்கிற காயத்த பார்த்துட்டு ரொம்ப அவன் பயந்து போய், "இரு, நான் மெடிசின் கொண்டு வரேன். நானே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அவனுக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து நோட் பண்ணியிருப்பா இல்லையா? அந்த கேங்கில இருக்கிறவங்க தாவோவ பார்த்து பயந்தத. அத பத்தி கேட்கும்போது, அத பத்தி பேசுறதுக்கு தாவோவுக்கு கொஞ்சம் விருப்பம் இருக்காது. ஸோ, அத ஆர்த்தித்தும் சரி, அவனோட ஃப்ரெண்டும் சரி புரிஞ்சுப்பாங்க. "சரி, ஓகே. சொல்ல விருப்பம் இல்ல அப்படின்னா, நீ சொல்ல தேவையில்ல. விட்ரு" அப்படின்ற மாரி சொல்லும்போது, அதுக்கப்புறமா தாவோ சொல்லுவான், "இது என்னோட பாஸ்ட்டு. அந்த பையன் எனக்கு ஆல்ரெடி தெரியும். என்னன்னா, ஸ்கூல் படிக்கும்போது தாவாவோட ஸ்கூல்ல தான் அந்த கேங்ல இருந்த அந்த 4 பேரும் படிச்சிருப்பாங்க. அந்த கேங்ல வந்து ஆதித்தோட எக்ஸோட பிரதரும் இருந்திருப்பான். அந்த பிரதர் தான் தாவோவ பார்த்து ரொம்ப பயந்து போயிருப்பான். அ அந்த எக்ஸோட பிரதர் வந்து தாவோவோட ஸ்கூல்லயே படிச்சிருப்பான். பட் தாவோவுக்கு சீனியர். அவன் வந்து ஆல்ரெடி தாவோக்கு ப்ரொப்போஸ் பண்ணி, லவ் டார்ச்சர் பண்ணுற மாரி நிறைய விஷயம் பண்ணியிருப்பான். பட் தாவோக்கு வந்து அவன சுத்தமா பிடிக்காது. ஸ்கூல் படிக்கும்போதே அவன் ரொம்ப அவாய்ட் பண்ணி பண்ணி இருப்பானா, இத பார்த்துட்டு அவன் வந்து அவ்வளோ நல்ல கேரக்டர் கிடையாது. அதனால தாவோவ வந்து வேணும்ன்டே வம்பிழுக்கிறது, ரொம்ப அசிங்கமா பேசுறது, தாவோவோட அப்பா வந்து மறுபடியும் இன்னொரு அ ஒரு பாய தனி கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அதாவது டேட் பண்றாரு. இதெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்துறது, அந்த மாரிலாம் பண்ணும்போது தாவோவால அத எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னே தெரியாம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்திருப்பான். போதாக்குறைக்கு ஒரு டைம்ல ரொம்ப ஓவரா பேச தொடங்கினதும் தாவோ வந்து திட்டியிருப்பான். "இப்படியெல்லாம் பண்ணாத. நீ எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ண, நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இதோட முடிச்சுக்கலாம். தேவையில்லாம நீ என்னோட பர்சனல் லைஃப்ப பத்திலாம் பேசிக்கிட்டு இருக்கிற. எதுக்காக ஸ்கூல்லலாம் இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுற" அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷா பேசியிருப்பானா. அவன் கோவத்துல தான் பேசியிருப்பான். ஸோ, இது வந்து எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அதனாலேயே அந்த எக்ஸோட பிரதருக்கு வந்து தாவோ மேல ஒரு கோவம் வந்திருக்கும். "நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? நான் உனக்கு இவ்வளோ பண்றேன். உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இவ்வளோ ட்ரை பண்ணுறேன். உனக்கு நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணா, எதனால நீ ஓகே சொல்ல மாட்டேங்கிற? உன்கிட்ட இருக்கிற அழகுனாலயா? என்னை விட பெட்டரான ஒருத்தன் உனக்கு கிடைச்சிருவானா?" அப்படின்ற மாரிலாம் கோவப்பட்டுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தாவோவ தனியா ஒரு பிளேஸுக்கு வர வச்சு, அது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும். அந்த பிளேஸுக்கு தாவோவ வர வச்சு, அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கேங்கா தாவோ கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல தாவோவால என்ன பண்ணுறதுன்னே தெரியாம ரொம்ப பயந்து போய் இருந்திருப்பான். ஸோ, வேறு வழி இல்லாம ஒரு பாயிண்ட்ல அவன் என்ன பண்ணுவான்னா, "நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்" அப்படின்ற மாரி, அதாவது அந்த பையனுக்கு கொஞ்சம் ஓகே சொல்ற மாரி, அப்படியே செட்யூஸ் பண்ற மாரி இது பண்ணிட்டு, அவன ஹக் பண்ற மாரி ஹக் பண்ணிட்டு, கையில வந்து பொதுவா வந்து இந்த சீரிஸ்ல, அதாவது நாவல்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தாவோ வந்து ஸ்மோக் பண்ணுவான்.
ஸோ, அதுக்காக அவன் லைட்டர் வச்சிருப்பானா, அந்த லைட்டர்ல இருக்கிற லிக்விட் இருக்கும் இல்லையா? உள்ள ஃபியூல் இருக்கும் இல்லையா? அத வந்து அந்த பையன அப்படியே ஹக் பண்ண மாதிரியே அவனோட பின்னாடி ஷர்ட்ல வந்து அப்படியே முதுகுல அத ஊத்தி விட்டுட்டு, அப்படியே பத்த வச்சுட்ருப்பான். அதாவது நம்ம தாவ வந்து ரொம்ப போல்டா ஒரு முடிவு எடுத்திருப்பான் அந்த இடத்துல. உயிரோட வச்சு அவன எரிக்கிறதுக்காக. அதாவது அவன்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்ததுனால, அவன் இப்படி பண்ணியிருப்பான். ஸோ, ரொம்ப பயந்து போய் அவன் அப்படியே பத்தி அவனோட முதுகெல்லாம் ரொம்ப பத்தி அந்த இடத்துல ரொம்ப கத்தி சத்தம் போட்டு கத்தினாலும், வெளியில இருந்து ஃப்ரெண்ட்ஸால யாராலயும் உள்ள வர முடியாம, அப்படியெல்லாம் நடந்திருக்கும். இந்த மாரியெல்லாம் நடந்து, அதுக்கப்புறமா தான் தாவோ வந்து அந்த பிளேஸ விட்டு தப்பிச்சு போயிருப்பான். ஸோ இத சொன்னதும் ஆர்த்திக்கு வந்து அப்படி கோவம் வரும். "என்ன சொல்ற நீ உன்ன உன்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாங்களா? அதுவும் கேங்கா? இதெல்லாம் இவனெல்லாம் நான் சும்மா விடவே கூடாது. இனிமே இது உன் பிரச்சனை கிடையாது. இனிமே இது என்னோட பிரச்சனை." அப்படின்ற மாரி ஆதித் வந்து அவங்க மேல ரொம்ப கோவப்படுவான். அத பண்ணினது அவனோட எக்ஸோட பிரதர். பிரதர்னா கூட பொறந்தவங்களா? இல்ல அ கொஞ்சம் பழக்கம் இருக்கிறதுனால அப்படி மென்ஷன் பண்றாங்களான்னு தெரியல. இது தெரிஞ்சதுமே ஆர்த்திக்கு ரொம்ப கோவம் வரும். ஆர்த்தித்தோட ஃப்ரெண்டுக்குமே கோவம் வரும். இவ்வளோ சைலன்ட்டா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கிற பையனுக்கு, அவனோட லைஃப்ல எதுக்குடா இவ்வளோ ப்ராப்ளம்? முன்னாடி வந்து ஆர்த்தித் வந்து அ தாவோவோட எக்ஸ ஹேண்டில் பண்ணியிருப்பான் இல்லையா? அதாவது தாவோ அந்த பையன டேட் பண்ணியிருப்பான். ஆனா, அவன் வந்து சீட் பண்ணி நெறைய விஷயம் பண்ணதுனால தான் தாவோ வந்து அப்படியே அவன விட்டுட்டு பிரேக்கப் பண்ணிட்டு வந்திருப்பான். பட் இது அப்படி கிடையாது. இது வந்து ஸ்கூல் படிக்கும்போது அவன் வேணான்னு சொல்லியும், விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னதுனாலயும், இவன் வந்து ஒரு ரவுடி மாதிரி இருக்கிறதுனால, அவனோட ஃப்ரெண்ட்ஸ கூட்டு போய் இப்படி தப்பா நடந்துக்க பார்த்துருக்கேன் இல்லையா? இத கேட்டதும் ஆதித்துக்கு அது ஒரு மாரி ரொம்ப டென்ஷனாவே இருக்கும் மண்டைக்குள்ள. அவனெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன். இதுக்கப்புறம் பாரு நான் என்ன பண்றேன் அப்படின்ற மாரி ஒரு பிளானிங்கோட இருப்பான். ஸோ, இதுதான் வந்து தாவோவோட ஃப்ளாஷ்பேக். அதாவது இந்த நாவல் வாசிக்கும்போது தாவோவோட கேரக்டர் வந்து ரொம்ப பாவமான கேரக்டரா இருக்கும். எப்படின்னா, சின்ன வயசுலயே அப்பா, அம்மா டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அப்பா வந்து இன்னொரு பையன வந்து டேட் பண்றாங்க. பட் இருந்தாலும் அவரும் வந்து தாவோவ நல்லா பார்த்துக்கிறதுனால இவனுக்கு அது ஒரு பிரச்சனை கிடையாது. பட் இதையே ஒரு காரணமா வச்சு ஸ்கூல்ல அவன ரொம்ப கேலி பண்ணி, கிண்டல் பண்ணி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒருத்தன் விருப்பம் இல்லாம நான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக வேண்டியா, நிறைய விஷயங்கள் அவன டார்ச்சர் பண்ற மாரி பண்ணிட்டு, கடைசியா அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு போய் ஒரு பிளேஸ்ல கேங்கா அவன்கிட்ட போய் தப்பா நடந்துக்க பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் எவ்வளோ அந்த இடத்துல யோசிச்சு பாருங்களேன். ஸ்கூல் படிக்கும்போது சின்ன வயசு தானே! அப்ப அது எவ்வளோ ஹர்ட்ஃபுல்லா இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் அப்புறமா தான் அவன் வந்து ஸ்கூல விட்டு வேற ஸ்கூல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருப்பான். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா மறுபடி ஒருத்தன டேட் பண்ணா, அவனும் தாவக்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் ஆட்டைய போட்டு, அவனோட அ ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையுமே இவனோட தான் சொல்லி, அதெல்லாம் சேல் பண்ணி அப்படியெல்லாம் நெறைய விஷயம் பண்ணி, அந்த எக்ஸும் அவன ஹர்ட் பண்ணியிருப்பான். அதனாலேயே தான் தாவுக்கு வந்து லவ் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம, லவ்ன்ற விஷயத்துல அவன் எத பத்தியுமே திங்க் பண்ணாம இருந்திருப்பான். இப்போ ஆர்த்தித் அவனோட லைஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து தாவாவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா அந்த லவ்ன்ற விஷயத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஆர்த்திக்குமே இதுக்கு முன்னாடி டேட் பண்ணி இருந்தாலும், தாவா விஷயத்துல அவன் ரொம்ப சீரியஸா இருக்கிறான். இந்த விஷயத்த கேட்டதுக்கப்புறம், அவனோட ஸ்கூல்ல நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கப்புறம், ஆர்த்தித் வந்து மனசுக்குள்ள நெனச்சுப்பான். இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி, தாவுக்கு எதுவுமே ஆவாம, அவன யாரும் ஹர்ட் பண்ணாம நான் பார்த்துப்பேன். அப்படின்ற மாரி மனசுக்குள்ள நெனச்சுப்பான். அதுக்கப்புறமா போயிட்டு அவனோட ஃப்ரெண்டு கூடயும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, அவனோட ஃப்ரெண்டுமே வந்து சொல்லுவான், "அந்த பையன் ரொம்ப பாவம். அவன் எல்லா விஷயத்தையுமே அவனே ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறான். நீ விடக்கூடாது. நீ எப்பவுமே அவனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். இந்த பையன தான் நீ லவ் பண்றியா? இவனுக்காக தான் ட்ரை பண்றியா? நான் அவனுக்கு சப்போர்ட் பண்றேன்." அப்படின்ற மாரி அந்த பொண்ணுமே வந்து என்கரேஜ் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் சின்ன சின்னதா நடக்கும். ஒரு பாயிண்ட்ல அ தாவா வந்து பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்திலேயே உட்காந்து ஆர்த்தித் அவனையே பார்த்துக்கிட்டு இருப்பானா. இத பார்த்துட்டு தாவாக்கு வந்து ஒண்ணும் புரியாது. எதனால என்னை இவ்வளோ உத்து பார்க்குறான் அப்படின்னு. அதுக்கப்புறமா ஆர்த்தித் வந்து சொல்லுவான், "இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் உன்னோட ஒர்க் முடியறதுக்கு?" அப்படின்னு கேட்டதுக்கு தாவா சொல்லுவான், "அது எனக்கு சொல்ல தெரியாது. நான் எனக்கு டயர்ட் ஆகுற வரைக்கும் இந்த ஒர்க்க நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன்" அப்படின்னு. அதாவது தாவோ வந்து ஒரு வொர்க்ஹாலிக். அவன் எப்பவுமே ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்பானா. ஆதித் வந்து பக்கத்திலேயே தரையில அப்படியே உட்காந்துக்கிட்டு, தாவோவோட கைய ஹோல்ட் பண்ணி அப்படியே புடிச்சுக்கிட்டு, அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பான். இத பார்த்துட்டு தாவோ ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லுவான், "கைய விடு. நான் என்னோட ஒர்க்க பண்ணணும்." அப்படின்னதுக்கு ஆதித் விட மாட்டானா. சரி ஓகே அப்படின்ட்டு அவனோட மத்த ஹேண்டால மத்த கையால அப்படியே அந்த ஒர்க்க பண்ணிக்கிட்டு இருப்பான்.
அப்போ தான் புரியும் ஆர்த்தித்துக்கு. ஓகே, இவன் வந்து அப்போ ரைட் ஹேண்டட் தானா? ஆர்த்திக் வந்து லெஃப்ட் ஹேண்ட். ஸோ அதனால தான் அவன் இவன வேலை செய்ய விடக்கூடாது அப்படின்றதுக்காக அவனோட லெஃப்ட் ஹேண்ட பிடிச்சிருப்பான். பட் ஆதித் வந்து அ லெஃப்ட் ஹேண்ட பிடிச்சிருந்தாலும் தாவோவால மத்த கையால வேலை செய்ய முடியும். ஸோ அவன் வந்து ட்ராயிங் பண்ணிக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆர்த்திக் வந்து அவனோட அப்பாக்கு ட்ரேக்குக்கு கால் பண்ணி பேசும்போது மறுபடியும் அவனோட பேச்சிலேயே வந்து ட்ரேக்குக்கு புரிஞ்சிரும். அதாவது மறுபடி ட்ரேக்குன்னு கால்ல அவரோட பேரை சொல்லும்போதே ட்ரேக்குக்கு புரிஞ்சிரும். இவன் ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப கன்ஃப்யூஸாக இருக்கிறான் அப்படின்ட்டு அவரும் ரொம்ப என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுவார். நீ வந்து எது பண்ணாலும் உன்னோட மனசுக்கு எது சரின்னு படுறோ அப்படி பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் சிரித்து 2 பேரும் ஜாலியாக பேசுவாங்க. இதெல்லாம் வந்து ட்ராமாவில் எப்படி காட்டுவாங்கன்னு பார்க்கலாம். அதெல்லாம் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அப்பா பையனுக்கு இடையில இருக்கிற கன்வர்சேஷன். அதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல தாவோ இருப்பானா, மறுபடியும் தாவோட கையை பிடிச்சிக்கிட்டு நீ எனக்கு எப்போ ஓகே சொல்லுவ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தாவோ வந்து எதுவும் பேச மாட்டான். நீ இன்னும் வந்து குவாலிஃபிகேஷன் ஆகிற அளவுக்கு மார்க்ஸ் எதுவும் எடுக்கலையே, பாயிண்ட்ஸ் வந்து உனக்கு ரொம்ப கம்மியாக தானே இருக்குது அப்படின்றதுக்கு ஆர்த்தி சொல்வாள், நான் இன்னும் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணினா உனக்கு வந்து நீ ஓகே சொல்லுவ அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது தாவா எதுவுமே பேச மாட்டானா, சொல்ல மாட்டானா. அதுக்கப்புறமா ஒரு விஷயம் தெரிய வரும். அதாவது ஆர்த்திக் வந்து ரேசிங் போவான். அதாவது கார் ரேஸ், பைக் ரேஸ் அந்த மாதிரி ரேசிங் காம்படிஷன்ஸ்லலாம் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவான். அது வந்து அவங்க அப்பாவுக்குமே தெரியும். முன்னாடியெல்லாம் யாருக்கும் தெரியாமல் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஸோ ஒரு ரேசிங் காம்படிஷன் ஒன்று வருது, நான் அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்கிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஸ்டார்டிங்கில் வந்து தாவோக்கு வந்து அது கொஞ்சம் வேணான்ற மாதிரி தோணும். எதுக்கு அப்படின்ற மாதிரி தோணும். பட் இருந்தாலும் அவன் எதுவும் பேச மாட்டான். தாவோ வந்து யோசிச்சு பார்ப்பான். முன்னாடி ஒரு தடவை ஃபேக்கல்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகும்போது பைக்கில் போகும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆர்த்திட் போயிருப்பான். இவனுக்கு வேறு வழி இல்லாமல் ஆர்த்திட் அப்படியே ஹக் பண்ணிட்டு தான் போயிருப்பான். ஆக்சுவலி என்னென்னா தாவோ என்ன நினைக்கிறான்னா ஆர்த்திட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பைக் ஓட்டுறான் அப்படின்ற மாதிரி நினச்சிப்பான். பட் ஆர்த்தித்துக்கு என்னென்னா இந்த பையன் நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலும் என்னை வந்து வாலண்டியராக வந்து ஹக் பண்ணிக்க மாட்டேங்கிறானே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு தான் வேணும்ண்டே ரொம்ப ஹை ஸ்பீடில் போயிருப்பான். அதனால் தாவுக்கு வந்து பின்னாடி உட்காந்து போகும்போது ரொம்ப பயமாக இருக்கும். வேறு வழி இல்லாமல் ஆர்த்தித் அவன் ஹக் பண்ணியிருப்பான். இந்த மொமெண்ட்டில் வந்து ஆர்த்தித் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பான். இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே நினச்சி பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா தாவோ வந்து சொல்லுவான், ஒரு வேளை நீ இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீ வின் பண்ணிட்ட அப்படின்னா அப்புறமா நான் உனக்கு ஓகே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதும், இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆர்த்தித்துக்கு வந்து வழமையாக ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவான். பட் இந்த தடவை அவ்வளோ எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக அவன் இருக்கவே இல்லை. அது ஏதோ ரொம்ப பெரிய ஒரு அமௌண்ட்டுக்கு தான் அது பெட் கட்டுற மாதிரி பண்ணி தான் அந்த காம்படிஷன் நடக்கும். பட்டு தாவோ இப்படி சொன்னதுக்கப்புறம் ஆர்த்தித் போகாமல் இருப்பானா? ஆர்த்தித் வந்து அடுத்த நாளையிலிருந்து அதுக்காக ரொம்ப பயங்கரமாக ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி தாவோ அந்த ப்ளேஸுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த ரேஸ் நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் இங்கே தான் ரேசிங் எல்லாம் நடக்கும், இப்படி தான் நடக்கும்ன்ற மாதிரி எல்லாமே சொல்லி காட்டிகிட்டு இருக்கும்போது தாவோ நல்லா நோட் பண்ணுவான். ஆர்த்தித்தோட ஃபேஸில் ஒரு ஒரு க்ளோ ஆகுற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக அவன் இருப்பான். இதை பார்த்ததும் தாவுக்கு புரியுது இவனுக்கு வந்து ரேசிங் ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி மியூசிக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த 2 விஷயத்தை பற்றி பேசும்போது ஆர்த்தித் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறான். அதே மாதிரி அவனுக்கு ஃபுட்பால் விளையாடுறதும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஆர்த்தித்தோட பர்த்டேக்கு ஆர்த்தித்தோட போர்ட்ரேயில் வரைஞ்சி கொடுத்துருப்பான் இல்லையா? அப்போது ஆர்த்தித் வந்து சடனாக தாவோவை கிஸ் பண்ணியிருப்பான். அந்த டைமில் நிஜமாலுமே தாவோவுக்கு அந்த கிஸ் பிடிச்சிருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் தாவோவால் ஆர்த்தித்தோட மைண்டை ரீட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அப்படி ரீட் பண்ணும்போது தாவோக்கு புரியும். ஆர்த்தித் வந்து வெறும் கிஸ்ஸை மட்டும் எதிர்பார்க்கல. அந்த இடத்துல அவன் வேறு ஏதோ எல்லாம் திங்க் பண்ணுறான். பட் என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சாலும் எதுவும் காட்டிக்காமல் அப்படியே ஒரு ரோபோட் மாதிரி இருப்பான். இப்போ அவனுக்கு நல்லாவே கன்ஃபார்மாக தெரியும் ஆர்த்தித் வந்து தாவோவை ரொம்ப சீரியஸாக நிஜமாலுமே லவ் பண்ணுறான் அப்படின்னு. ஸோ அந்த ரேஸ் நடக்கும்போது கண்டிப்பாக நான் அங்கே இருக்கணும், அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும். என் ரேசிங் முடிஞ்சதுக்கப்புறம் இவன் என்ன சொல்லியிருப்பான், வின் பண்ணினா நீ ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வந்தால் நான் உனக்கு ஓகே சொல்லுவேன், அப்போ நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். பட் நிஜமாலுமே தாவோ வந்து மைண்டுக்குள்ளே யோசிச்சு வச்சுருப்பான்,
அவன் ஃபர்ஸ்ட் வந்தாலும் சரி, லாஸ்ட் வந்தாலும் சரி, ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் அவனுக்கு ஓகே சொல்லிருவேன் அப்படின்ற மாரி மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த ரேசிங் டேயும் வரும். அந்த பிளேஸ்ல ரொம்ப ஆர்வமா போய் அ ஆர்டித் ரேசிங் போறது, அவன் ப்ளே பண்றது பார்க்குறதுக்காக, சியர் அப் பண்றதுக்காக போயிருப்பான். அந்த பிளேஸுக்கு ஆர்த்தித்தோட அப்பாவும், அவரோட வேலை செய்ற செக்ரட்டரி அப்படி எல்லாருமே வந்திருப்பாங்க. ஆக்சுவலி என்னன்னா, இது வெறும் ஒரு சின்ன பெட்டுக்காக பண்ற ஒரு ரேஸ் கிடையாது. அதே மாதிரி இதுக்கு பின்னாடி நெறைய பொலிட்டிக்கலும் இருக்கு. பிஸ்னஸ் ரிலேட்டடான நிறைய விஷயங்களும் இருக்குது. ஸோ இது எதுவுமே தாவோக்கு தெரியாது. தாவோ சும்மா அப்படியே பார்க்குறதுக்காக போயிருப்பான். அங்க இருக்கிற நெறைய பேர் வந்து நெறைய பிஸ்னஸ் மேன், பொலிட்டீஷியன்ஸ் அப்படியெல்லாம் வந்திருப்பாங்க. தாவோவோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் அதாவது அந்த கியூட்டி கேங்ஸுமே அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. ஃப்ரெண்டுக்காக, தாவோக்காக. ஏன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும் தாவோக்கு நிஜமாலுமே ஆர்த்தித்த பிடிச்சிருக்கு. பட் இதுவரைக்கும் சொல்லாம இருக்கிறான் அப்படின்னு. ஸோ, அதனால இன்னைக்கு அவன் கண்டிப்பா சொல்லிருவான் போல அப்படின்ட்டு, அவங்களும் தாவோக்கு என்கரேஜ் பண்றதுக்காக அந்த பிளேஸுக்கு போயிருப்பாங்க. பட் அங்க எதிர்பார்க்காம ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா, ரேசிங் நடக்கும்போது ஆர்த்திக் தான் வந்து லீடிங்கில இருப்பான். அது ரொம்ப சந்தோஷமா அவனோட அப்பாவும் சரி, அங்க இருக்கிற எல்லாரும் சரி, அப்படியே கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது, சடனா ஒரு நியூஸ் வரும். என்னன்னா, ஆர்த்தித்த வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதாவது ஆர்த்தித்தோட அப்பா வந்து ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன் இல்லையா? ஸோ, அவருக்கு எதிரிங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அந்த எதிரிங்கள்ல ஒருத்தங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக, அதாவது ஆர்த்தித்தோட அப்பாவ மிரட்டுறதுக்காக ஆர்த்தித்த வந்து கடத்தி வச்சுக்கிட்டு, கால் பண்ணி ஆர்த்தித்தோட அப்பாக்கிட்ட பேசும்போது, ஆர்த்தித்தோட அப்பாவுக்கு வந்து ஒரு செம்மையா கோவம் வரும். "எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என் பையன் மேல கைய வச்சிருப்ப? நீ என்ன பண்ணியிருந்தாலும் நான் உன்ன சும்மா விட்டிருப்பேன். ஆனா நீ ரொம்ப தப்பான ஒரு விஷயத்துல கை வச்சுட்ட. இத நான் சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவங்க பணம் கேட்டிருப்பாங்க. நெறைய பணமெல்லாம் கேட்டு பேசணும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஓகே நான் வர்றேன்ற மாரி அவர் பேசிட்டு, கால கட் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்படி ஒரு ஹீரோயிசம் மாதிரி நெறைய விஷயத்த சொல்லி அப்படியே வர்ணிச்சு சொல்லியிருப்பாங்க ட்ரேக்க பத்தி. ட்ரேக்கும் அவ்வளோ ரொம்ப சூப்பரான ஒரு அப்பா. அவர் வந்து உடனே சொல்லுவாரு, "இருக்கிற எல்லா வெப்பன்ஸையும் ரெடி பண்ணுங்க. இருக்கிற எல்லா நம்மளோட ஆளுங்களையும் கூட்டிட்டு இந்த பிளேஸுக்கு வாங்க" அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ சொல்லிட்டு இவரு முன்னாடி போயிருவாரு. நான் என் பையன என் பக்கம் எடுத்ததுக்கப்புறம் அங்க ஒருத்தன் கூட உயிரோட இருக்கக்கூடாது. அது யாரா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, யார் இப்படி பண்ணான்னு எனக்கு தெரியாது. கோல்ல அங்க வரத்தான் சொல்லியிருக்கிறான். பட் அந்த இடத்துல எவன் இருந்தாலும் சரி, ஒருத்தனும் உயிரோட போகவே கூடாது. என் பையன் எனக்கு உயிரோட வேணும். அவன் என்கிட்ட வந்ததுக்கப்புறமா அந்த பிளேஸையே தரமட்டம் ஆக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட செக்யூரிட்டி கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து போயிருவாரு. இது எல்லாத்தையுமே தாவும் அங்கே இருந்து பார்த்துட்டு இருப்பானா. தாவும் சரி, அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சரி அங்கே இருப்பாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். தாவுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கும். ஏன்னா, அவங்க அப்பாக்கிட்ட எப்படி வெப்பன்ஸ் இருக்க போகுது? இதெல்லாம் என்ன? இங்க என்ன நடக்குது? அப்படின்னு எதுவுமே தெரியாம ரொம்ப பயந்து போய் இருப்பான். பட் அவனால அந்த பிளேஸுக்கு போ முடியாது. ட்ரேக் வந்து தாவோவ கூட்டிக்கிட்டு போமாட்டாரு இல்லையா? அந்த பிளேஸுக்கு டேஞ்சர் இல்லையா? ஸோ, அதனால இவன் என்ன நடக்குது? என்ன நடக்க போகுது? அப்படின்னு தெரியாம ரொம்ப வொரி பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு ஆறுதல் சொல்ற மாரி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட இருப்பாங்க. இப்போ அந்த பிளேஸ்ல ஆர்த்தித்த கடத்தி வச்சிருக்க பிளேஸ்ல என்ன ஆகும் அப்டின்னா, அந்த நிலைமையில கூட ஆர்த்தித் கேட்பான். "டேய் என்ன எதுக்கு கடத்தி வச்சிருக்கீங்க? எங்க அப்பாவ மிரட்டுறதுக்காகவா? நீங்க யார மிரட்டணும்னு நெனைக்கிறீங்க தெரியுமா? அவன் ட்ரேக் சும்மா இல்ல. அவரோட பேரு ட்ரேக். ட்ரேக் தான் என்னோட அப்பா. எவ்வளோ தைரியம் இருந்தா அவரையே மிரட்டுவீங்க? உங்க எல்லாருக்கும் என்ன ஆகப்போகுதுன்னு எனக்கு தெரிலடா" அப்படின்ற மாரி ரொம்ப கெத்தா அவன் பயமே இல்லாம உட்காந்துட்டு இருப்பான் ஆர்த்தித். அந்த பிளேஸ்ல ஆர்த்தித்த அப்படியே ரெக்கவர் பண்ணுறதுக்காக, ஆர்த்தித்த காப்பாத்துறதுக்காக அந்த கேங் போயிட்டு ஒரு பெரிய ஃபைட் நடக்கும். நெறைய ஷூட்டிங்ஸ் அப்படிலாம் நடந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஆர்த்தித்த காப்பாத்திருவாங்க. பட் ஆர்த்தித்தோட கையில வந்து ஒரு குண்டு பட்டிருக்கும். அதாவது ஷூட் பண்ணும்போது அவனுக்கு பட்டிருக்கும். அதனால உடனே அவன ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஆர்த்தித்தோட அப்பாவுக்கு தெரியும். ஆர்த்தித் வந்து ரொம்ப ஃபிசிக்கலா ஃபிட்டா இருக்கிறவன். அவனுக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாலாம் எதுவும் ஆவாது. ஆனாலும் இப்படி ஆயிருச்சு. இது கூட ஆகாம என் பையன் மேல ஒரு கீறல் கூட விடாம நான் அவன ரெஸ்க்யூ பண்ணியிருக்கணும். அப்படின்ற மாரி அவர் பேசிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்ல வச்சு ஆர்த்தித்த காட்டுவாங்க. அதாவது ஆர்த்தித்த மென்ஷன் பண்ணிப்பாங்க. நான் வந்து நாவல்ல இருக்கிறத தான் டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சொல்லிக்கிட்டு இருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் 2 நாள்ல சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆவுது. மார்ச்
மார்ச் 4 வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கு முன்னாடி நான் ஸ்டோரிய ஃபுல்லாவே முடிச்சிரணும்னு நெனைக்கிறேன். ஆனா பேசும்போது இப்படி காட்டுவாங்க, அப்படி காட்டுவாங்கன்னுலாம் சொல்லிடுறேன். ஸோ நீங்க யாரும் கன்ஃப்யூஸ் ஆக வேணாம். இது நான் நாவல தானே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஆர்த்திக் வந்து கண்ண முழிச்சு பார்ப்பான். ஹாஸ்பிட்டல்ல முழிச்சு பார்த்தா அந்த பிளேஸ்ல வந்து தாவோ இருப்பான். யாருமே இருக்க மாட்டாங்க. அது ரொம்ப லக்ஸரியான ரொம்ப பெரிய பணக்காரங்க மட்டும் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குற ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல்ல ஆர்த்தித்தோட ரூம் வந்து ரொம்ப பெரிசா இருக்கும். அங்க ஆர்த்திக் மட்டும் பெட்ல படுத்திருப்பான். கண்ண தொறந்து பார்த்தா பக்கத்துல தாவோ இருப்பான். தாவோ வந்து எப்படின்னா அழுதுகிட்டு இருப்பான். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்த்திக் வந்து தாவோ அழுவுறத பார்க்குறான். அவன் வந்து சொல்லுவான், "எதுக்கு இப்ப அழுவுற? அழாத" அப்படின்னு சொன்னாலும் தாவோவால அவனோட அழுகைய கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ரொம்ப அழுதுகிட்டே இருப்பான். இத பார்த்துட்டு ஆர்த்திக்கு வந்து எனக்கு கையில ஷூட் பண்ணது, இந்த காயம் வந்தது கூட வலிக்கலடா. நீ அழுவுறது தான்டா ரொம்ப வலிக்குது. தயவு செஞ்சு அழாத அப்படின்ன மாரி சொல்லுவான். நான் அப்போ தாவோ கேட்பான், "என் இடத்துல நீ இருந்திருந்தா நீ வந்து அழாம இப்படி சில் பண்ணிட்டு இருப்பியா?" அப்படின்னு கேட்கும்போது ஆர்த்தித்தால எதுவும் பேச முடியாது. "சரி ஓகே தப்பு தான். சாரி. ஆனா அழாத" அப்படின்னு சொல்லும்போது தாவோ வந்து ஒரு மாரி திட்டுற மாரி சொல்லுவான். "தயவு செஞ்சு இதுக்கப்புறம் உன்னோட பாடியில காயம் வர மாரி இப்படியெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல வந்து படுக்கிற மாதிரி எதுவும் பண்ணிறாத. என்னால இத ஏத்துக்கவே முடியல. என்னால உன்ன இப்படி பார்க்க முடியல" அப்படின்ற மாரி சொல்லி விம்மி விம்மி அழுவானா. கார்த்திக் வந்து உடனே எந்திரிச்சு சொல்லுவான். அதாவது பெட்லேருந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு சொல்லுவான், "இங்க பாரு எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கிறேன். இங்க வா என்கிட்ட வா" அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைய கூப்பிடுற மாரி தாவுவ அப்படியே பக்கத்துல கூப்பிட்டு, "நீ என்ன? எதுக்காக இப்படியெல்லாம் பயப்படுற? எதுக்காக இவ்வளோ அழுற? இங்க பாரு நான் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு பாரு. எனக்கு எதுவுமே கிடையாது. என்னெல்லாம் அப்படி ஈஸியா யாராலயும் எதுவும் பண்ணிற முடியாது" அப்படின்னு சொல்லும்போது தாவோ வந்து கண்ண தொடச்சிட்டு அப்படியே தொட்டு பார்ப்பான் காயத்த. பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அப்படியே க்ளோஸ் அப்ல போயிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து ஆர்த்திக் கேட்பான், "இதுக்கு என்ன அர்த்தம்?" அப்படின்னு கேட்கும்போது, தாவோ வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு எதுவும் சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் ஆர்த்திக் மறுபடி கேட்பான், "சொல்லு. நீ வந்து ரேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட சொல்றேன்னு சொன்னல்ல சொல்லு" அப்படின்னு மறுபடியும் தாவோ கிஸ் பண்ணுவான். ஸோ அந்த இடத்துல அவங்க 2 பேரும் லவ்வ ஓகே பண்ணிட்டாங்க. இப்படித்தான் தாவோ வந்து ஆர்த்திக்கு ஓகே சொல்லியிருப்பான். அந்த பிளேஸ்ல வந்து 2 பேருக்கும் நடுவுல ரொம்ப ரொமான்டிக்கான, ரொம்ப பேஷனேட்டான, ரொம்ப லாங் டைமா எடுக்கிற ஒரு கிஸ் ஒண்ணு தான் நடந்திருக்கும். அதுக்கப்புறமா வந்து அவன் அப்படியே ஆர்த்தித்தோட பெட்லயே பக்கத்துலயே அவன் கூடவே வந்து படுத்துப்பான். ஆர்த்திக்கு வந்து இதுக்கு மேல முடியல. அவன் வந்து இது ஹாஸ்பிட்டல் ஆச்சே, இங்கேயே நான் எல்லாமே பண்ணிறவா, முடிச்சிறவா அப்படின்ற மாரி திங்க் பண்ணிட்டு, ச்சே அதெல்லாம் தப்பாச்சே அப்படின்ட்டு தாவா கிட்ட சொல்லுவான். "நீ ஒண்ணும் தப்பா நினச்சிக்கலண்ணா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? நான் பெட்ட விட்டு கீழ இறங்குறதுக்கு" அப்படின்னவும் தாவா கேட்பான், எதுக்கு?" அப்படின்றதுக்கு, "இல்ல எனக்கு ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு கீழ இறங்கினதுக்கு அப்புறம் உடனே அப்படியே ஓடி ரெஸ்ட் ரூமுக்குள்ள போயிருவான். என்னன்னா அவனுக்கு அங்க எல்லாம் ஆயிடுச்சு. இது வந்து தாவாக்கும் புரியும். தாவா வந்து சிரிச்சுக்கிட்டு பேசாம இருப்பான். அதுக்கப்புறம் ஆதித் வந்து உள்ள போய் ரெஸ்ட் ரூம் போய் யோசிப்பான். ச்சே! இது மட்டும் ஹாஸ்பிட்டல் இல்லாம இருந்திருந்தா, நான் இந்நேரம் எங்களுக்குள்ள எல்லாமே நடந்திருக்கும்ல அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, அவன் அங்க வேலைய முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வெளிய வருவான். வந்து தாவா கிட்ட சொல்லுவான், "நீ பத்திரமா இப்ப வீட்ட போ. நான் நாளைக்கே டிஸ்சார்ஜ் ஆயிருவேன். அதுக்கப்புறமா நான் வந்து உன்ன பார்க்குறேன்" அப்படின்றதுக்கு தாவா போற மாதிரியே இல்ல. அதுக்கப்புறம் இவன் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி பேசி, "தயவு செஞ்சு இப்போ இங்கேருந்து போ. நாளைக்கு காலையில நீ வா. இப்போ நீ இங்க இருக்க வேணாம். போ. உன்னோட பிளேஸுக்கு நீ போயிட்டு ரெஸ்ட் எடு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு தாவோ அனுப்பிச்சு வைப்பானா. தாவோ ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் ஆதித்த பத்தியே யோசிப்பான். அவனோட பாடியில எவ்வளோ காயம், அவனுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். எதனால இப்படி நடந்துச்சு? அ அப்போ இவங்க ஃபேமிலிக்குள்ள இன்னும் என்னலாம் இருக்குதுன்னு எனக்கு தெரில. அதுவும் இல்லாம ட்ரேக் வந்து நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தாரு. அது எப்படி அவர்கிட்ட வர முடியும்? இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அப்படின்ற மாரி திங்க் பண்ணும்போது, அவனோட இமேஜினரி கேர்ள் இப்போ நான் அந்த ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பார்த்தீங்களா? இந்த பொண்ண தான் வந்து இமேஜினரி அந்த எம்மாவா வச்சிருப்பாங்க. அந்த எம்மா வந்து பேசுவா. "அதுதான் உனக்கு ஆர்த்தித்த புடிச்சிருக்குல்ல. அப்புறம் எதுக்கு நீ வேற எத பத்தியெல்லாம் யோசிக்கிற? மத்த எத பத்தியும் யோசிக்காம நீ ஆர்த்தித்த ஓகே சொல்லிட்ட. அவன நீ லவ் பண்ற வேலைய பாரு" அப்படின்ற மாரி எம்மா சொல்லுவா. ஆ தாவவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஹேப்பியா தூங்கிருவான். நெக்ஸ்ட் டே வந்து திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஆர்த்தித்த பார்க்குறதுக்காக போவானா, அங்க பார்த்தா அவனுக்கு டிஸ்சார்ஜ் ஆயிருக்கும். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா தான் ரூமுக்கு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் ரூம்ல வந்து திங்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறமா
ஆதித் வந்து அவனுக்கு ஆதித்துக்கு தாவோ வந்து ஹெல்ப் பண்ணுவான் ஷர்ட்டு இது பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும். பட் அதுக்கெல்லாம் டைமே இல்லை, இப்போ நம்மளுக்குள்ள ஒன்று நடந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆதித் வந்து தாவோவை தூக்கி பெட்டில் போட்டு ரெடி ஆயிடுவான். தாவோ வந்து சொல்லுவான், அவனுக்கு அடிபட்டிருக்கு, கா இன்னுமே வந்து காயம் எல்லாம் ஆறலை, இப்போ தான் 2 நாள், அதுக்குள்ளேயா அப்படின்னு சொல்லும்போது இவன் சொல்லுவான், இந்த காயம் எல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது, இதனால எல்லாம் எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே தாவோ கூட ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான். இந்த ரொமான்ஸ் சீன் வந்து சத்தியமாக சொல்கிறேன், நான்டா நம்பல சீரீஸில் காட்டுவாங்க அப்படின்னு. பிகாஸ் எதனால் அப்படின்னா, நாவலை ரீட் பண்ணும்போது ஐயோ எப்பா, ஆர்த்தித் எங்கிருந்தான் இவ்வளோ ரொமான்ஸ் எல்லாம் ஒளிச்சு வச்சுருந்தான்னு தெரில. அவன் அவ்வளோ ரொம்ப ரொமான்டிக்காக அவங்களுக்குள்ள எல்லாமே நடக்கும். அதை சீரியஸாக எடுக்கும்போது, ஒரு ட்ராமாவாக ஷூட் பண்ணும்போது எப்படி எடுப்பாங்கன்னு தெரில. ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தாவவே வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுவான், ஆர்த்தி தான் இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா முன்னாடி ஒரு வாட்டி இதெல்லாம் நாவல் ரீட் பண்ணும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சொல்லும்போது சில விஷயத்த நான் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன் இல்லையா. நாவலில் வந்து எப்படி இருக்கும்னா, முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருப்பான் அவனோட காலை பார்த்துட்டு, அதாவது ஆர்த்தித்தோட ட்ரெஸ் உடுத்திட்டு இருக்கும்போது ரொம்ப ஷார்ட் பேண்ட் ஒன்று போட்டுக்கிட்டு தான் அவன் இருப்பான் தாவோ. அப்போது வந்து ஆர்த்தித் சொல்லியிருப்பான், இந்த கால் வந்து என்னோட ஷோல்டருக்கு மேலே இருக்கிறதுக்குன்னே படைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தாவுக்கு வந்து புரியாது, என்னோட கால் எதுக்கு உன்னோட ஷோல்டருக்கு மேலே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்போ புரியாது, இப்போ இவங்களுக்குள்ள எல்லாம் நடக்கும்போது தான் புரியும், ஓ இதைத்தான் இவன் முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தானா அப்படின்னு. ரொம்ப சர்ப்ரைஸ் ஆவான் தாவோ. எதனாலன்னா அந்த அளவுக்கு ஆர்த்தித் வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பானா. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஆர்த்தித் வந்து ரியலைஸ் பண்ணுவான், தாவோவால் முடியல, தாவோ வந்து அப்படியே ஃபெயிண்ட் ஆயிடுவான், அவன் அப்படியே அன்கான்ஷியஸுக்கு போயிடுவான். அதுக்கப்புறமா தான் சரி வேறு வழியே இல்லை அப்படின்னு, அதுக்கப்புறமா தான் ஆர்த்தித் வந்து ஸ்டாப் பண்ணுவான். இது எவ்வளோ நேரத்துக்கு, மறுபடியும் கண்ணை முழிச்சு பார்த்தா மறுபடியும் ஓ எந்திரிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆர்த்தித் வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பான். இதெல்லாம் வந்து எப்படி வாயால் சொல்லுவேன். சரி ஓகே, எப்படியோ இவங்களுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிரும். என் லவ்வுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நாள் லவ் பண்ணுவாங்க. இவங்களோட லவ் சீன் மட்டுமே ஒரு 3-4 சாப்டர் வந்து அதிலேயே போட்டிருப்பாங்க. இதில் இடையில வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஆ தாவாவோட கிளைண்ட் ஒருத்தங்க, அதாவது தாவா வந்து நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணி கொடுப்பான் இல்லையா, ஒரு ஃப்ரீலான்சர் மாதிரி. அந்த கிளைண்ட் ஒருத்தங்க அடிக்கடி வந்து ஆர்த்தித்துனே தான் வருது, தாவாவுக்கு மெசேஜ் பண்ணுவான். அதுக்கப்புறமா ஆர்த்தித் அதை செக் பண்ணி பார்த்துட்டு, வழமையாக எல்லா கிளைண்ட்ஸுமே ஏதாச்சும் ஒரு ஒர்க் 2 ஒர்க் அப்படின்னு பண்ணியிருப்பாங்க. பட் இந்த கிளைண்ட் மட்டும் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியிலேருந்தே தாவா கூட டச்சப்பில் இருக்கார். ஸோ அதனால ஆர்த்தித் வந்து திங்க் பண்ணுவான், தாவோ வழமையாக யாருக்குமே வந்து ஒர்க் ரிலேட்டடாக இல்லாமல் வேறு எந்த விஷயத்த பற்றியும் மெசேஜ் பண்ணவும் மாட்டான், பேசவும் மாட்டான். பட் இந்த கிளைண்ட் யார் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த கிளைண்ட் வந்து தாவோவுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, நான் உன்னை நேரில் பார்க்கணும், இந்த பிளேஸுக்கு வா அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸில் வந்து மீட் பண்ணுறதுக்காக பேசியிருப்பாங்களா. இதை பார்த்துட்டு ஆர்த்தித் வந்து திங்க் பண்ணுவான், மறுபடியும் என் லைஃப்பில் குறுக்க வர்றது யாருடா, எத்தனை பேர் தான்டா எனக்கு தொல்லையாக வந்து சேருவீங்க, இவன் யார், இது ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது, இவன் யார் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி உடனே வந்து தாவா கிட்டே கேட்பான். அந்த கிளைண்ட்டு, அதான் உன்னோட கொரியன் ஒப்பாவை, அந்த பையன் வந்து கொரியன், உன்னோட கொரியன் ஒப்பாவை நீ எங்கே மீட் பண்ண போகிற அப்படின்னு கேட்டதுக்கு தாவா சொல்லுவான், இந்த பிளேஸில் தான் அப்படின்னா. ஆர்த்தித் வந்து சொல்லுவான், அதாவது ஆர்த்தித்துக்கு வந்து ரொம்ப பிஸியாக இருப்பான், ஃபேக்கல்ட்டியில் இருப்பான், அவனுக்கு ஒரு எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கும், அவனால் வெளியே வரவே முடியாது. ஸோ வேறு வழி இல்லாதனால தாவோ வந்து போயிட்டு பார்க்க முடியாது இல்லையா, அதனால் அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்பான். நீ வந்து ஒரு கெஃபேல தானே ஒர்க் பண்ணுற, அந்த கெஃபேக்கு இப்போது தாவோ ஒரு பையனை கூட்டிகிட்டு வருவான், அவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்க, அவங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத நீ கண்ணும் கருத்துமாக பார்த்து 1 பை 1 எல்லாமே எனக்கு அப்டேட் பண்ணணும், ஓகேவா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட பேசிவிட்டு தாவோக்கிட்ட சொல்லுவான், நீ போகணும்னு நினைக்கிற அந்த பிளேஸுக்கு போகாத, இந்த பிளேஸுக்கு போ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஒர்க் பண்ணுற பிளேஸுக்கு போக சொல்லுவான். அதுக்கப்புறமா அந்த பிளேஸில் தான் தாவோவும் அவனோட அந்த கிளைண்ட்டும், அவனோட பேர் வந்து கிம்மும் தாவோவும் மீட் பண்ணி பேசுவாங்க.
ஸோ அங்கே ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்திருப்பாங்க. இவனோட எக்ஸாமும் சரி, இவனோட ஒர்க்கும் சரி எல்லாம் முடிஞ்சுட்டு அந்த பிளேஸுக்கு போகும்போது அப்போ தான் பேசி முடிச்சுட்டு எழுந்திருப்பாங்களா. இதை பார்த்துட்டு ஆர்த்திக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட்டாக இருக்கும். இவ்வளோ நேரம் ஒரு கிளையண்ட் கூட இவன் பேசிட்டு இருக்கானா, இவன் யார்றா அப்படின்னு. அப்போது அந்த இடத்துல போயிட்டு பேசும்போது அந்த கிம் பேசுகிற டோன்லேயும் சரி, அவன் பார்க்குற பார்வையிலையும் சரி இவனுக்கு புரிஞ்சிரும். ஆர்த்திக்கு புரிஞ்சிரும். இல்ல இது நல்லதுக்கு இல்ல. இது ரொம்ப தப்பா இருக்கு. இவனுக்கு வந்து தாவாவ பிடிச்சிருக்கு போல. அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணுறான், ஃப்ளர்ட் பண்ணுறான். இதை நான் இப்படியே விட முடியாது. அப்படின்ற மாரி பேசிட்டு அந்த இடத்துல வேணும்னே அந்த கிம் கிட்ட வம்பிழுக்கிற மாரி ஆர்த்தித் ஒவ்வொரு விஷயமா பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தாவாவ கூட்டிட்டு ரூமுக்கு வருவான். வந்ததுக்கப்புறமா அவனோட ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணி பேசி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுப்பான். அவங்க 2 பேரும் என்ன பேசினாங்க அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணும் சொல்லுவா, தாவா வந்து நார்மலா தான் பேசினான். பட் அந்த பையன் பேசுறது தான் சரியில்ல. எனக்கு என்னமோ அந்த பையனுக்கு தாவாவ பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாரி சொல்லும்போது, ஆதித் வந்து முடிவே பண்ணிடுவான். சரி ஓகே. இப்போ நான் டீல் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் வந்துருச்சு. இவன நான் சும்மா விட முடியாது அப்படின்ற மாரி திங்க் பண்ணுவான். ஸோ ஆர்த்தித்துக்கு மறுபடியும் ஒரு இடைஞ்சல் வந்துருச்சு. அந்த பையனையும் இவன் ஹேண்டில் பண்ண போறான். பட் இது வந்து தாவாவுக்கும் தெரிஞ்சா, தாவா எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. பார்க்கலாம். போக போக பார்க்கலாம். அண்ட் இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமா கார்த்திக் வந்து இப்போ டாக்டருக்கு தானே படிக்கிறான். ஆனா, அவன் கிராஜுவேட் ஆக முன்னாடியே ஆக்சுவலி தாவோக்காக ஒரு சாங் வந்து பாடி, ப்ரொடியூஸ் பண்ணி, அத வந்து ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணிருவான். அண்ட் 2 பேரும் பார்த்துட்டு இருக்கும்போதே அது ஒரே நாள்ல 2 மில்லியன் வியூஸ் எல்லாம் போகும். அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ வந்து அ தாவோக்கும் புரியும். ஆர்த்திக்கு மியூசிக் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால, ஃப்யூச்சர்ல ஒரு மியூசிஷியனா ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஏன்னா, ஆர்த்திக்கு வந்து டாக்டர் ஆகுறதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஜஸ்ட் படிக்கணுன்றதுக்காக படிக்கிறான். ஸோ பின்னாடி இதுக்கப்புறம் அந்த இவன் என்ன பண்ணுவான்? அதுக்கப்புறம் அவனோட ஃப்யூச்சர் கரியரா இவன் ஒரு மியூசிக்கை சூஸ் பண்ணுவானா? இல்ல அவங்க அப்பாவோட பிஸ்னஸை சூஸ் பண்ணுவானா? இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டனா ஆர்த்தித்தும் தாவும் வெறி பண்ணிப்பாங்க. இதுக்கு இடையில இவங்களுக்குள்ள நிறைய லவ்விங் சீன்ஸ் எல்லாம் வரும். ரொம்ப அவங்களோட இன்டிமேசி சீன் எல்லாம் ரொம்ப ஓவரா எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருப்பாங்க. சத்தியமா என் வாயாலலாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா, அ எப்படி சொல்றது? 2 பேருமே பசங்க தானே! ஸோ ஒருத்தங்க மட்டும் இது பண்ண மாட்டாங்க இல்லையா? 2 பேருக்குமே அந்த உணர்ச்சிகள் இருக்கும் இல்லையா? ஸோ ஒரே டைம்ல 2 பேருமே எல்லாமே இது பண்ணுவாங்க. ஐயோ! இத நான் எப்படி என் வாயால சொல்லுவேன்? சரி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்ல முடியுதான்ட்டு பார்க்குறேன். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க மக்களே. நான் இந்த பார்ட்ட கட் பண்றேன். நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இன்னும் ஒரு பார்ட்ல நான் இத முடிச்சிருவேன்ட்டு நம்புறேன். அது முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம சீரிஸ ஸ்டார்ட் பண்ணும்போது அத பார்க்கலாம். ஓகேவா? பாய்.